ஹாய், இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான சீக்ரெட் டெக்னிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். என்னன்னு கேக்குறீங்களா? எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷன். உங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும், ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷன் செய்யணும் அப்படின்னா ஒரு அமைதியான இடத்தை தேடிக்கோங்க. கூடவே உங்க ஏஞ்சல் உங்க கூட சப்போர்ட்டா இந்த மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு இருக்கிறதா ஃபீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய ஏஞ்சல் கூடவே தான் இருக்கும். அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் செய்யும் போது அந்த ஏஞ்சல் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதா ஃபீல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க கைகளை ரப் பண்ணிட்டு உங்க சக்ராவை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ் ஒரு 3 டைம்ஸ் பண்ணணும். அந்த மூச்சு உள்ள போறதும் வெளியே வர்றதையும் நீங்க நல்லா கவனிக்கணும். பிரீத் இன் பண்ணும்போது மூக்கால மூச்சு இழுக்கிறதும், பிரீத் அவுட் பண்றது வாயால மூச்சை வெளியே விடணும். இந்த மாதிரி 3 டைம்ஸ் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில பால் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மணி தேவைப்படுது அப்படின்னா கிரீன் கலர் பாலும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னா பிங்க் கலர் பாலும் உங்க கையில இருக்கிறதா ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு எனக்கு மணி தேவைப்படுது, ஒரு 1 lakh ரூபி தேவைப்படுது அப்படின்னா என் கையில கிரீன் பால் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். இப்ப கிரீன் பால்ல நான் இப்படி ரொட்டேட் பண்றேன். நீங்க நார்மலா பாலை எப்படி ரொட்டேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. உங்க கையில கிரீன் கலர் பால் இருக்குது. இப்போ நீங்க அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க. உங்களுக்கு 1 lakh ரூபி கிடைச்சிருச்சுன்னா அந்த பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நீங்க மேனிஃபெஸ்டேஷனா பண்ணணும். இந்த பணம் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த பணம் கிடைச்சதுனால என் குடும்பமும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கறத நீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றத மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். இந்த பயிற்சி நீங்க பண்ணும் போதே உங்க கையில ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிறது உங்களால உணர முடியும். அந்த மேனிஃபெஸ்டேஷனும் கூடவே சேர்ந்து செய்யணும். அதே மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க கையில பிங்க் கலர் பால் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஹஸ்பண்ட் ஃபீல் பண்றாரு ஒய்ஃப் நம்ம கிட்ட அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா தன்னோட கையில பிங்க் கலர் பால் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். நம்ம ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்கும் போது என்னெல்லாம் எப்படி நம்ம இருப்போம், எப்படி சந்தோஷமா பேசுவோம், அது எல்லாத்தையும் மனசால நினைச்சுக்கிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், 2 கைகளையும் இப்படி சேர்த்துக்கிட்டு மணிக்காகவோ இல்ல ரிலேஷன்ஷிப்காகவோ நீங்க எதுக்காவது ப்ரே பண்ணிருப்பீங்க இல்லையா, அப்போ அது நடக்கணும், யூனிவர்ஸோட பிளஸிங் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறத மனசார நம்பி நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் அப்படின்னு லைட்டா ஊதி விட்டீங்கன்னா போதும், யூனிவர்ஸ் கிட்ட உங்க வேண்டுதல் போய் சேர்ந்துருச்சு, அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நீங்க மனசார ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நடக்குமா, இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற செல்ஃப் டவுட் வரவே கூடாது. உங்களுக்கு எப்ப செல்ஃப் டவுட் வருதோ அப்ப கண்டிப்பா இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.